ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிக் கிறிஸ்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் என்ன மூவியோடது அப்படின்னா, இந்த 2021 ஆஸ்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கான இதாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின ஒரு கொரியன் மூவி. கொரியன் படமான மைனரி அப்படிங்கிற இந்த ஒரு படத்தோட ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி பாருங்க, அவங்களுக்கு போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சேஃபாக இருங்க, வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பத்திரமா சேஃபாக இருங்க, வெளியில் போனால் மாஸ்க் எல்லாம் போட்டு போங்க, ஸ்டே சேஃப். அண்ட் தென் நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அபவுட் பேஜ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை கொடுத்து நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஜில் அதுலேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மைனரி. ஸோ எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா தெரியும். ஸோ ஆஸ்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் நிறைய கேட்டகரியில் நாமினேட் ஆச்சு. பட் ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கான அவார்டு வந்து பார்த்தா வாங்குச்சு. யாருக்கு அப்படின்னா, இந்த படத்தில் சூன்ஜா அப்படிங்கிற ஒரு கிராண்ட்மா கேரக்டரில் வர யூ யோங் சங் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்டு வந்து பார்த்தா கொடுத்தாங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கான அந்த ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சாட்டர்டே ஒரு ஃப்ரைடேவே பார்த்தீங்கன்னா போட வேண்டியது. பட் மழை பெஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகி என்னால் எடிட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மைனரி அப்படிங்கிற இந்த ஒரு மூவியோட கதைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். ஸோ மைனரி அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கேரக்டர்ஸ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ரிப்பீட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, பர்டிகுலர் ஃபேமிலியை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 1983 கொரியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அவங்க அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஒதுக்குப்புறமாக ஒரு கிராமம் மாதிரி, கிராமம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு இடம், ஒரு பச்சை பசேன் அந்த மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியாவிலேருந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிறாங்க. இந்த ஃபேமிலியோட இனம், இந்த கொரியனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலி, இவங்க ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஸோ மெயின் இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா, ஜேகாபி அப்படின்னு சொல்லப்படுற ஹஸ்பண்ட் அண்ட் இவரோட ஒய்ஃபான மோனிகா அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்க பையனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் அண்ட் பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனி. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவில் வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. இவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரவன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ கேரவன் மாதிரியே பார்த்தீங்கன்னா வீடு, கேரவன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்குறாங்க. அண்ட் இவங்க அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆனோடனே அங்கே என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குட்டி குட்டி கோழி குஞ்சுகள் இருக்குது இல்லையா, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா போகிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அந்த வேலைக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகாப்க்கு அந்த வேலை செய்யறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பத்தாவதுக்கு டேவிட் அப்படிங்கிறவங்களோட பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அந்த மூவி பார்த்தவங்க எத்தனை பேர் இருப்பீங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா, எனக்கு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரியல. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேக் டு த பாயிண்ட், ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணிட்டே இருப்பார், ஓடாது அப்படிங்கிற மாதிரி வார்ன்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருப்பார். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப் அதெல்லாம் வச்சு அந்த ஹார்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ செக் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் அவங்க அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா பையன் கிட்ட வந்து பார்த்தா ஓப்பனாக ஹார்ட்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஒருத்தவங்களோட உயிருக்கு எந்த அளவுக்கு ஆபத்து வரும்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டைமில் அவங்க பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடக்கூடாது அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் அந்த பையன்கிட்ட சிம்பிளாக நீ கண் முடிச்சேன்னா இந்த மாதிரி ஹெவனில் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக அந்த பையனுக்கு பயன்படுத்தாத வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் சரி, இந்த மாதிரி டேவிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லபடியாக பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நடுவில் அப்பப்போ இந்த ஜேகாப் மோனிகா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய சண்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஜேகாப் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அவங்க வீடு இருக்கு இல்லையா, அவங்க வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியாவாக இருக்கும். சுற்றி வீடு எதுவுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. சுற்றி ஒரு கார்டன் இருக்கிற மாதிரி ஒரு இடம், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துலையே வந்து ஃபார்மிங் அது இதுன்னு பண்ணி இந்த இடத்துல இங்கே இருக்கிற கொரியன்ஸ் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த கொரியன்ஸ் எல்லாத்துக்கும் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் இதெல்லாம் ஃபிட் பண்ணி வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் சேல் பண்ணணும், இதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா ஆசை இருக்குது. ஸோ அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவரோட நெய்பர் ஒருத்தரான பால் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாரு. ஸோ பொதுவாக வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வந்து தண்ணி எங்கே வருதுன்னு தெரியறதுக்காக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அவர் வந்து செக் பண்ணி எங்கே தண்ணி இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ அப்படி செக் பண்ண மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர், அந்த ஊரில் இருக்க ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வராங்க. அப்படி கூப்பிட்டு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்குறதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு. ஸோ அப்படி கொடுக்குற அமௌண்ட் வந்து நம்மளால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகாப்பே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த இடத்துல நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா வர வைப்பார். அண்ட் இவர் அக்ரிகல்ச்சர் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது மோனிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோவம் வருது. ஏன்னா வேலைங்கிறது நம்ம கிடைச்ச வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கோழிகளை வந்து வந்து பிரித்து வைக்கிற அந்த குட்டி வேலையை வந்து பார்த்தா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைமில் இந்த மாதிரி இடத்துல போய் இப்படி வேலை செஞ்சுட்டு நம்ம பையனை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்ததுக்கும் ஜாக்காப்க்கும் அடிக்கடி வந்து பார்த்தா சண்டை வந்துக்கிட்டே இருக்கும்.
இந்த சண்டைனால நம்ம மோனிகா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஜேக்கப்பும் வந்து பார்த்தா ஃபேமிலியோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணி இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே வந்து பார்த்தா ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து பார்த்தா இறங்கிடுவார். ஸோ அதனால் ஃபேமிலியோட அவர் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் மாட்டேங்கிறாரு இல்லையா. ஸோ அதனால் டேவிட்டை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மோனிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா வர சொல்கிறாங்க. அவங்க அம்மாவோட நேம் தான் பார்த்தீங்கன்னா சூஞ்சா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்டே பார்த்தீங்கன்னா வின் பண்ணவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சூஞ்சா கொரியாவிலேருந்து இங்கே அமெரிக்காவுக்கு வந்த உடனே அவங்க ஃபேமிலியோட வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் எல்லாரும் அவங்க கிட்ட நல்லா பேசுகிறாங்க. பட் டேவிட்டை தவிர மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பழகுறாங்க. டேவிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே அப்பா அம்மா அப்படின்னே இப்போ அப்பா அம்மா அக்கா அப்படின்னே பார்த்தீங்கன்னா பழகிட்டார் இல்லையா. ஸோ அதனால் கிராண்ட்மா அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாது. ஸோ அவங்க டேவிட்டுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும். அந்த ரூம்லேயே வந்து பார்த்தா பக்கத்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராண்ட்மாவே வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேவிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட்மா நினச்சி ரொம்ப அனாயிங்காக வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவங்க கிராண்ட்மா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லைஃப்பில் பார்க்காத ஒரு கேரக்டர் புதுசாக அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும். ஸோ அந்த வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேவிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட்மா கூட இருக்கிறது சுத்தமாக வந்து பார்த்தா பிடிக்கல. பட் அவங்க கிராண்ட்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பையன் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபீலும் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த விஷயத்தை எதையும் வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரன் மேலே வந்து பார்த்தா காட்டிக்கிட்டே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தா டேவிட் வந்து தன் கிராண்ட்மாவோட வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தா பாண்டிங் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக வந்து பார்த்தா இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்தா வருது. இதே சமயத்தில் நம்ம ஜேக்கப் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, அந்த அங்கே இருக்கிற கண்ட்ரி வாட்டர் வந்து பார்த்தா அவங்க பே பண்ணி வாங்க சொல்கிறாங்க. பட் கண்ட்ரி வாட்டர் அவர் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்ம கிட்ட இங்கே நிலத்திலே தண்ணி இருக்கும், இருக்கிறது வந்து நம்ம கிட்டே வந்து இருக்குது, நம்ம கிட்ட வந்து கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வந்து பார்த்தா எடுத்து ரொம்ப நாள் வந்து பார்த்தா ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து வளர வைப்பார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளர விட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஹார்வெஸ்ட்லாம் பண்ணி அவன் ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ஸ்டார்டிங்கில் மோனிகா அதை வெறுத்தாலும் போக அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பினஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஜேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விளைய வச்சு கடைசியில் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஒரு இடத்துல ஆர்டர் எடுத்து அந்த இடத்துல ஆர்டர் கொண்டு வரதுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க லாஸ்ட் மினிட்ல அந்த ஓனர் அதாவது அந்த பையர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, எங்களுக்கு வந்து உங்களோட பொருள் வேணாம் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்லிடுவாங்க. இதனால ஜேக்கப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல அது வேண்டாம்னு சொல்லும்போது அதோட வழியே வேற. ஸோ அந்த ஒரு வழினால அவர் ரொம்ப பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறாரு. இருந்தாலும் நம்ம ஜேக்கப் வந்து பார்த்தா மனசு விட மாட்டேங்கிறாரு. அவர் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே கிடைக்கலைன்னா இன்னும் வேறு எதாவது இடத்துல ஆர்டர் கிடைக்கும், அந்த இடத்துல வந்து அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா விரும்புகிறாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு நாள் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம ஜேக்கப் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவங்க பசங்களான டேவிட் அண்ட் ஆனி இவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தா சேர்த்து விடுவார். அப்போ வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது அங்கே வந்து கேட்குறாங்க, நீங்கள் அமெரிக்கன்ஸ் தவிர வேறு ஏதாவது நாட்டுக்காரங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல இவங்க எல்லாமே வந்து பார்த்தா தயக்கப்படுறாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தா கை தட்டுறாங்க. ஏன்னா ஃபாரின்லேருந்து வரவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தா வரவேற்கிறாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஹர்ட் பண்ணல. ஸோ அவங்க வந்து பார்த்தா வரவேற்கிறாங்க. வரவேற்றதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்க ஃபேமிலிக்குன்னு மோனிகாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்த பார்த்து பேசுகிறாங்க. அண்ட் டேவிட் அண்ட் ஆனி இவங்க 2 பேருக்கும் ஒரு சைடு அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங், ஸ்கூல் அட்மிஷன்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபார்முக்கு வந்துருப்பார் இல்லை, பால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரு பெரிய சிலுவையை எடுத்து கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பக்தர், அதாவது கடவுள் மேலே கொஞ்சம் பக்தி உள்ளவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா பக்தி ஜாஸ்தி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த ஃபேமிலியில் அவர் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாரு, ஜேக்கப் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாருன்னா ரிமைனிங் இருக்கிற இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குட்டி கேன், ஒரு பெரிய குட்டி கேன் இருக்குல்ல, எல்லா வீட்லேயும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய கேன் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பழைய பொருட்கள்லாம் வந்து அதில் போட்டு எரிப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வந்து அவங்க பாட்டியோட ரொம்ப க்ளோஸிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் ஆகிறாரு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேட்டையாக நடக்கும். அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூமரஸாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் ஃபுல் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவங்க பாட்டியோட சேர்ந்து அவங்க பாட்டி கொரியாவிலேருந்து வரும்போதே வந்து மைனரி சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்ஸ் வந்து பார்த்தா எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இதான் வந்து பார்த்தா படத்தோட டைட்டில். ஸோ மைனரி சீட்ஸ் அப்படிங்கிறது விதை. மைனரி அப்படிங்கிற அந்த ஒரு பிளான்ட்டை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ மைனரி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் மெடிசினல் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனரி பிளான்ட் உண்மையாலுமே அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனரி பிளான்ட் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மைனரி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லது தரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவர் கார்டனுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டில் வந்து நம்ம டேவிட் அண்ட் ஆனி இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் அவங்க பாட்டி சூஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே வந்து மைனரி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணி ஊற்றி இவங்க ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உண்மையே பார்த்தீங்கன்னா இருப்பார். அவர் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. ஏன்னா அவங்க பாட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் நிறையவே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் ஹார்ட் கண்டிஷன் எல்லாமே க்யூர் ஆகிற மாதிரி அவங்க பாட்டிக்கும் நிறைய மெடிசன்ஸ்லாம் தெரியும் இல்லையா, பழைய மெடிசன்ஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அண்ட் பாட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடுவார். அந்த மாதிரி டேவிட்டோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க பாட்டி கிராண்ட்மா வந்ததுலேருந்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம டேவிடோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே அவர் ஹார்ட் ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வந்து அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தா கொஞ்சம் இது பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க பாட்டி வந்து பார்த்தா அப்படி இல்லை, கொஞ்சம் ஃப்ரீடம் தராங்க, கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தா அவங்க தானே கொஞ்சம் கேர் டேக்கர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒருத்தவங்களும் மோனிக்கா வந்து பார்த்தா வேலைக்கு போயிடுவாங்க, ஜேக்காப்பும் வந்து பார்த்தா ஒரு சைடு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்தா சூஞ்சா தான் வந்து பார்த்தா அந்த பையனை பார்த்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால அவங்களோட திறமை எல்லாத்தையும் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தா சூஞ்சா வந்து பார்த்தா மோட்டிவேட் பண்ணுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வீட்டில் தனியாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டிராவை நீக்கும் போது தெரியாத அந்த டிராவ் ஃபோர்ஸாக விழுந்து நம்ம டேவிடோட காலில் அடித்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுரும், காயம். அந்த காயத்தையும் வந்து நம்ம கிராண்ட்மா வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கிராண்ட்மாக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லையா. ஸோ அவங்களும் வந்து பார்த்தா அந்த காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம டேவிட் கூடவே தான் பார்த்தீங்கன்னா சூஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே படுத்து தூங்குவாங்க இல்லையா. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் தான் பாட்டியை பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன வினோதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. வந்து பார்த்தா அவங்க பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க பாட்டியோட உடம்புல ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரோக் மீன்ஸ் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், ஒரு பக்கம் பாடியோட ஒரு சைட் ஆஃப் பார்ட் வந்து பார்த்தா வேலையே ஆகாது. ஸோ அந்த மாதிரி சூஞ்சாக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்து பார்த்தா வந்துடுது. ஸோ இதனால் அந்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மோனிகா வந்து பசங்க 2 பேர்த்தையும் ஸ்கூலுக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டு நம்ம மோனிகா தனியாக வந்து நம்ம சூஞ்சாவை கூட்டிகிட்டு சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்ட்ரோக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர்ஸ்ட்டை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது பெட்டில் இருக்கணும் இல்லையா, அதுக்கு தனிப்பட்ட இதில் வந்து பார்த்தா பெட்டில் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்த்தீங்கன்னா சூஞ்சா வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் க்யூர் ஆகிட்டு இருக்காங்க. இதே கேப்பில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பார்த்தா தங்கிக்கிறாங்க. ஸோ அந்த டேவிட் வந்து பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்குற மாதிரி பார்த்தா காட்டியிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃப்ரெண்டோட தங்கும்போது நிறைய கார்ட் கேம்ஸ் பாட்டி என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே போய் அவர் ஃப்ரெண்டோட பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் வந்து பார்த்தா விளையாடுவார். அப்படி விளையாடும் போது ஒரு விஷயம், அவர் காலையில் ஒரு ஃப்ரெண்டோட சாப்பிட போவார். அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தா அவரோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து பார்த்தா அவர்கிட்ட வந்தோடனே அவ்வளோ க்ளோஸாக வந்து பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தா ஒரு பையன் கிட்ட பழகுவார். இதே மாதிரி நம்ம அப்பா பழகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் வந்து பார்த்தோன்னே பார்த்தா நினைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து சூஞ்சா வந்து பார்த்தா டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம மோனிகாவோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நம்ம கிராண்ட்மா வந்து பார்த்தா ரெஸ்ட் எடுக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அதனால அந்த மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்து கிராண்ட்மா வீட்லேயே சூஞ்சா வந்து பார்த்தா வீட்லேயே வந்து பார்த்தா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அண்டு வீட்டில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கெட்டதாகவே நடக்குது. ஸோ என்ன நடந்திருக்கும், இந்த மாதிரி பிளான்ட்லாம் வாங்குற பையர் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கைவிட்டிருப்பார். இந்த மாதிரி பாட்டிக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாலுங்கிற அந்த ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பாஸ்டர் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து அந்த புனித நீர் தெளிக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ பியூர் வாட்டர் அதெல்லாம் தெளித்து இங்கே ஸ்பிரிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தா வீட்டை வந்து ஒரு சின்ன இங்கே நம்ம ஓமம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்தா அங்கே வந்து பார்த்தா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சூஞ்சா அந்த ட்ரீட்மெண்ட்டில் எடுத்தாங்க இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட்டில் எடுத்ததால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க உடம்புல வந்து பார்த்தா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தா நல்லாவே தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேவிடோட ஹார்ட் விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரியை பற்றி பேச போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பாட்டியை வீட்டிலே தனியாக இருக்க வச்சுட்டு இவங்க எல்லாரும் வந்து பார்த்தா அந்த சிட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்தால் ஃபேமிலியோட 4 பேர் வந்து வந்தால் போயிடுவாங்க. அங்கே போய் அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேவிடோட ஹார்ட்டை வந்து பார்த்தா செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலுக்காக தான் அந்த ஒரு இடத்துக்கே வந்து தான் போவாங்க. அந்த இடத்துல கூட ஜேக்காப் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வச்சிருக்க செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை விற்கிறதுக்கு ஒரு வெண்டார் கிடச்சிட்டாரு அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, கூடவே வந்து அதை காரில் வச்சா சூடுக்கு வந்து அது இதாயிரும் அழுகிரும் அப்படிங்கிறதுனால நான் கையிலே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தா கையோடையே அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதாவது பார்த்தா கையோடவே வந்து பார்த்தா எடுத்துகிட்டு வருவார். இதை பார்த்தோன்னே நம்ம மோனிகாவுக்கு செமக்கம் வரும். பையனை கூட்டுறதுக்காக வந்தால் இந்த ஆள் வியாபாரத்தை பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வருவார். அந்த இடத்துல ஹார்ட்டை பற்றி நம்ம டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம டேவிடோட ஹார்ட்டில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, சர்ஜரியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அங்கே ஃபேமிலி இருக்க எல்லாத்துக்கும் வந்து பெரிய ஷாக் ஆகும். எப்பரா இது சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஷாக்கு, இது எப்படா சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. டேவிடோட இம்ப்ரூவ்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஹார்ட்டில் வந்து பார்த்தா ஒரு ஹோல் வந்து பார்த்தா இருந்திருக்கும் அப்படி மாதிரி பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோல் வந்து சின்னதாயிருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாத்துக்கும் சர்ஜரியே தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. இதனால் நம்ம டேவிடோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனை இப்போ இல்லை இல்லையா, அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்தா ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஜேக்காப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்
டீலர் கண்டுபிடிச்சிருப்பாரு, அவர்கிட்ட போய் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி அமௌண்ட் வந்து தான் வாங்கிடுறாரு. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆர்டர் கண்டிப்பாக நீங்கள் இங்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து பார்த்தா போட்டுறாங்க. போட்டு வெளியில் வரும்போது நம்ம மோனிகா பார்த்து நம்ம ஜேக்காப் வந்து பார்த்தா திட்டுறாங்க. ஏன்னா பையன் வந்து உடம்புல இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதை கேட்டுட்டு கூட பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணாமல் பிஸ்னஸ் தான் முக்கியம், இந்த கிராப்ஸ் இதெல்லாம் கொடுக்குறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஜேக்காப் வந்து பார்த்தா அதை வித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலமையில வந்து பார்த்தா இருப்பார். ஸோ ஏன்னா அந்த இடத்த கொண்டு வந்தது எல்லாமே அது வந்து மோனிகாவுக்கு பெரிய கோவத்தை வந்து பார்த்தா வர வச்சது. ஸோ அதனால் நம்ம ஜேக்காப்பை பார்த்து மோனிகா கோவப்பட்டு 2 பேருமே அந்த இடத்துல அந்த வித்துட்டு வந்த வெளியில் இடத்துல பார்க்கிங் லாட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை போடுவாங்க. ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இவங்க 2 பேத்துக்குள்ளே போகும். கடைசியில் வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து பார்த்தா வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேச்சு இதே இல்லாமல் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் காரில் வந்து பார்த்தா போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க பாட்டி சூஞ்சா போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற அந்த பாண்ட் இருக்குள்ளே, அதாவது எல்லாத்தையும் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடுக்கி வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க ஒரு சில குப்பையெல்லாம் கொண்டு போய் அதே மாதிரி கேனில் போட்டு பார்த்தீங்கன்னா எரிக்கிறாங்க. அப்படி எரிக்கும் போது எப்பவுமே அந்த கேனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, மேலே வந்து ஒரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட்டையும் தாண்டி மேலே வச்சு அதை பார்த்தீங்கன்னா எரிப்பாங்க. அந்த எரிக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா நைட் டைமில் எரிக்கிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்க ஒரு பாக்ஸ் எரிஞ்சு கீழே விழுந்து அந்த இடம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பற்றிடும். அந்த பான்குள்ளே போய் அந்த பானே தான் பற்றி எரியுதான். ஒரு சூஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க, எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா வயசானவங்க அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதே கேப்பில் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வர ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஸ்மோக் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் காரில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க. வந்து பார்த்தா இவங்களோட பான் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி எரிதியை பார்த்தீங்கன்னா கண்ணாலே பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. போய் பார்த்து சூஞ்சாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா அப்போ கூட நம்ம ஜேக்காப் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பான்குள்ளே போய் அவர் ஹார்வெஸ்ட் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எடுத்துப்பார். கூடவே போய் மோனிகாவும் சரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அவங்க என்னதான் பண்ணாலும் அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களால எதையுமே பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. மோனிகாவும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் புகை மூட்டத்துக்கு நடுவில் காணாமல் போயிடுறாங்க. நம்ம ஜேக்காப் வேறு வழியே இல்லாமல் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மோனிகா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து பார்த்தா அந்த இடத்த விட்டு காப்பாற்றி வெளியில் கூப்பிட்டு வராங்க. இதே நேரத்தில் நம்ம சூஞ்சா இருக்காங்க இல்லையா பாட்டி, அவங்க வந்து மனசுடைஞ்சு போய் நம்மளால் இப்படி எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவுணர்வில் அவங்க பாட்டுக்கு தனியாக வந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் அண்ட் ஆனி இவங்க 2 பேரும் போய் தடுத்து நிறுத்தி பார்த்தீங்கன்னா திருப்பி கூப்பிட்டு வருவாங்க. அவங்களும் வந்து ரொம்ப எமோஷனலாக பார்த்தீங்கன்னா மாறிடுவாங்க. கடைசியில் இவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம ஜேக்காப் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து பார்த்தா அப்படியே கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தீப்பத்தி எரிஞ்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப அவர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நாள் வந்து பார்த்தா உழைச்சாரு, ஃபேமிலியை விட்டுட்டு இவ்வளோ நாள் வந்து பார்த்தா உழைச்சாரு. கடைசியில் அது எல்லாமே எரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது ரொம்ப பார்த்தீங்கன்னா அவர் வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியே எல்லாமே அந்த எரிஞ்சதை பார்த்தாங்க இல்லையா, அவனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப எமோஷனலாக வந்து பார்த்தா இருக்காங்க. நெக்ஸ்ட் டே சூஞ்சாவும் வந்து பார்த்தா எந்திரிச்சு பார்த்துட்டு இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஒரு குற்றவுணர்வோட ஒரு பார்வை வந்து பார்த்தா எல்லாத்தையும் வந்து பார்த்தா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாலுங்கிற அந்த ஒரு பர்சனை கூப்பிட்டு அடுத்தது ஒரு ஃபார்ம் வைக்கிறதுக்கான ஒரு நல்ல இடத்த தேடி அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு சின்ன ஸ்டோன் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸ் வந்து தான் மார்க் பண்ணிக்கிறாங்க. மார்க் பண்ண கையோட என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஜேக்காப் அண்ட் டேவிட் இவங்க 2 பேரும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனரி வந்து பார்த்தீங்கன்னா சீட் போட்டு விதைச்சு வச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அவங்க பாட்டி விதைச்சு வச்ச விதை அப்படி வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா போயிருக்கு. ரொம்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனரி சூப்பராக வந்து பார்த்தா வளர்ந்துருக்கு. ஸோ இதை ஹார்வெஸ்ட் பண்ணோம், அவங்க பாட்டி நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் அண்ட் ஜேக்கப் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா அங்கே இருக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதோட வந்து இந்த மைனரி அப்படிங்கிற இந்த ஒரு மூவி வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து என் கார்ட் போட்டு முடிக்கிறாங்க. இந்த மூவியோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஃபேமிலியை பற்றி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அது ஒரு ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு, பையன் இந்த கண்டிஷனில் இருக்கா, நடுவில் பாட்டிங்கிறவங்க ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க. இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்டே. ஸோ இந்த கான்செப்டை ஒரு ஃபீல் குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் லாஸ்ட்டில் வர அந்த எமோஷனலான விஷயம், அதாவது அந்த ஆர்கியூமெண்ட் விஷயம், அது எல்லாமே அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு சூப்பராக ஒரு ஃபீல் குட் மூவியாக எப்படி இருக்கணுமோ ஒரு நார்மலான ஒரு ட்ராமாவில் ஒரு 5-6 கேரக்டர்ஸை வச்சு அது பார்த்தா சூப்பராக வந்து ஃபீல் குட்டாக வந்து பார்த்தா எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ண ஃபீல், இப்போ ஜேக்காப்க்கு இப்படி ஒரு ஃபீல் இருக்குது, இந்த மாதிரி யாரும் வாங்க மாட்டேங்கிறா, மோனிகாக்கு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஃபீல், டேவிட்க்கு இந்த மாதிரி தாப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஃபீலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக ஆழமாக வந்து பார்த்தா காமிச்சது இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். இந்த படம் எத்தனையோ கேட்டகரியில் வந்து நாமினேட் ஆச்சு. பட் வாங்கினது அந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் சூஞ்சாக நடித்தாங்க இல்லையா, அவங்க வந்து வாங்கினது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். அண்டு இந்த படத்தில் நான் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்லிடுறேன், நான் இது வரைக்கும் கொரியன் மூவி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்ச ஸ்க்ரீன் பிளேவை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். மேபி இது நான் சொன்னதில் எது வேணால் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக இருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது தோணுச்சுனாலும் சரி, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் கதை எப்படி இருந்தது சரி, அதை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அதை வந்து எழுதிருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷன் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும்.
அண்ட் லாஸ்ட்டாக அடிஷனல் ஃபீச்சர் செக்ஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ இந்த மைனரி படத்தில் அடிஷனல் ஃபீச்சர் அப்படிங்கிற 2 விஷயம் வந்து பார்த்தா இருக்குது. ஒன்று வந்து இந்த படம் வந்து 1980s நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த டைமில் நம்ம டேவிட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிப்பார். அது கடைசியில் என்னன்னு பார்த்தா மவுண்டைன் டியூ ட்ரிங்க்கை வந்து பார்த்தா நம்ம டேவிட் குடிக்கிற மாதிரி பார்த்தா காட்டியிருப்பாங்க. மவுண்டைன் டியூ அப்படிங்கிறது என்னன்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஜேக்காப் வந்து அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணுவார் இல்லையா, அந்த இடத்துல ஹார்வெஸ்ட்லாம் பண்ணும்போது ஒரு டிராக்டர் யூஸ் பண்ணுவார். இப்போ நான் ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா அதை காட்டுறேன். இந்த டிராக்டர் நல்லா பார்க்கும்போது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இந்தியன் பிராண்டான மகேந்திரா டிராக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தா காமிச்சிருக்காங்க. ஸோ மகேந்திரா டிராக்டர் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அந்த டிராக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடிஷனல் ஃபீச்சராக நம்ம வந்து பார்த்தா சேர்த்துக்கலாம். மொத்தத்தில் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மைனரி அப்படிங்கிற இந்த ஒரு மூவியை பற்றின என்னோட ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் அண்ட் நான் சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். மேபி உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கலாம். அதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக மாரல் ஃபேன்ஸ்க்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன், பொறுமையாக வந்து பார்த்தா லாஸ்ட்டாக கேட்டு போயிருங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, இன்னும் 2 நாள் வந்து பார்த்தா லோக்கி சீரிஸ் வந்து பார்த்தா வருது இல்லையா, வாரத்துக்கு ஒரு எபிசோட் அந்த மாதிரி தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த லோக்கி சீரிஸை நம்ம சேனலில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு போல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸோ அந்த போலில் ஒரு எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இல்லை 2 எபிசோட சேர்த்து ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படி இருக்கோ அதுக்கு வந்து ஓட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மைனரி படத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன, நான் விஷயங்கள் மிஸ் பண்ணுறதால உங்களுக்கு அடிஷனல் தாட்ஸ் தெரிஞ்சாலோ, உங்களுக்கு என்ன தாட்ஸ் இந்த படத்தை பற்றி நான் சொல்கிற விஷயங்கள் தப்பாக தெரிஞ்சாலும் சரி, அதை நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பட்டனை கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனல் ஹாலிவுட் கிரியேஷன்ஸ் இல்லையா, அது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.